இந்த பால் கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம செய்கிறதுக்கு வந்து நம்ம சாதாரண புட்டு மாவு இல்லைன்னா இடியப்ப மாவு அதை எடுத்துக்கலாம். அது கூட ஒரு 4 ஸ்பூன் சீனி, அப்புறம் கொஞ்சம் தேங்காய் போட்டிருக்கேன். இந்த சீனியும் தேங்காயும் இதில் போடுறது வந்து கொஞ்சம் பால் கொழுக்கட்டை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், அதுக்காக தான். அப்புறமா ஒரு அரை முறி தேங்காய் எடுத்துக்கணும். இது நான் ஆல்ரெடி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது முதல்ல ஃபஸ்ட்டு எடுத்த கட்டி பால். ஸோ இது வந்து 2வது எடுத்த பால். இது சுகர் கொஞ்சம் இவ்வளோ தேவை இருக்குது. இது நம்ம அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுட்டு அதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த 2வது எடுத்துருக்கோம்லாங்க, இந்த 2வது எடுத்த அந்த பாலை வந்து இதில் எடுத்துக்கணும். இது வந்து ஒரு 200 கிராம் அரிசிக்கு நான் பண்ணுறேன். இந்த பால் வந்து நமக்கு கொஞ்சம் ரெடி ஆகட்டும். நம்ம அதுக்குள்ளே வந்து நமக்கு பால் உருண்டை கொழுக்கட்டைன்னு சொல்கிறோம்ல, அந்த கொழுக்கட்டையை நம்ம செய்து எடுத்துப்போம். அந்த கொழுக்கட்டையை செய்கிறதுக்கு என்னென்னா ஆல்ரெடி மாவு நான் கலந்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 200 மில்லி வாட்டர் அடுப்பில் வச்சு லைட்டாக சூடு பண்ணி இதை கொஞ்சம் இந்த தண்ணியில் கலந்துக்கணும். கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஹாட் வாட்டர் விட்டு நீங்கள் கொழுக்கட்டை செய்யும்போது கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பால் கொழுக்கட்டைக்கு இந்த ஹாட் வாட்டர் விட்டு அந்த பால் கொழுக்கட்டை செய்கிறத கரெக்ட் பதம். நீங்கள் குளிர்ந்த தண்ணி விட்டு பண்ணிங்கன்னா அந்தளவுக்கு கொழுக்கட்டை வந்து டேஸ்ட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும், சாஃப்ட்னஸ் இருக்காது, ஹார்டாக இருக்கும். ஸோ ஹாட் வாட்டர் விட்டு நம்ம அந்த மாவை வந்து ரெடி பண்ணிக்கணும். இது வந்து சாதா புட்டு மாவு ப்ளஸ்ஸு வந்து நம்ம இடியாப்ப மாவு இருக்குல்ல, வீட்டில் எப்போவுமே நம்ம வச்சுருப்போம், அந்த மாவில் நான் ஒரு 200 கிராம் மாவு எடுத்திருக்கேன். 4 ஸ்பூன் சீனி போட்டிருக்கேன். ப்ளஸ் ஒரு 5 ஸ்பூன் தேங்காய் நல்ல பூவாக திருவி தேங்காவையும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுதான் கொஞ்சம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெறும் மாவு மட்டும் போட்டு அதை வந்து கொழுக்கட்டை செய்து பண்ணுறதை விடவும் இந்த மாதிரி கூட தேங்காயும் கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம கொழுக்கட்டை செய்யும்போது இது நமக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பால் வச்சது பாருங்கள், அது நல்ல நுரக்கூடி வந்துருச்சு. அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா கொழுக்கட்டை வந்து உங்களுக்கு வெந்து அது நமக்கு கிடைக்கிற வரைக்கும் கொஞ்சம் தண்ணி வச்சு தான் பண்ணணும். அப்போ தான் கடைசி செய்யும்போது அது கட்டி பதத்துக்கு வரும். இனி என்ன செய்யணும்னா, இது நல்ல அந்த பால் நல்ல ஒரு கொதிக்கு வந்துடுச்சு, ஓரளவு இப்போ கொதிக்க அந்த மாதிரி வந்துடுச்சு. வேணா அது வரைக்கும் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் சைடில். அப்புறம் என்ன செய்யணும், வந்து நமக்கு பிடிச்ச ஷேப்பில் உருண்டை ஷேப்பில், சில பேர் உருண்டையாக போடுவாங்க, சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இப்படி பண்ணுவாங்க, இப்படி இந்த கொழுக்கட்டை ஷேப்பில் பண்ணுவாங்க. அது அவரவர் விருப்பம், யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அது மாதிரி பண்ணலாம். நான் வந்து உருண்டை ஷேப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். இப்படி நமக்கு பிடிச்ச ஷேப்பில் என்ன செய்யலாம், இந்த கொழுக்கட்டையை அழகாக சின்னதாக உருட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் சூடாக தாங்க இருக்குது, இது சீக்கிரமாக நம்ம செய்திடலாம். இப்படி இது ஈஸியாகவே செய்துகிற ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு அழகாக செய்து சாப்பிட்லாம். ஈவினிங் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டேவே சாப்பிட்லாம். ஒரு பவுல் பால் கொழுக்கட்டை சாப்பிட்டு போனீங்கன்னா அது அப்புறம் காலையில வேறு எதுவுமே சாப்பிடண்டாம், அதுவும் நல்ல பிரேக்ஃபாஸ்ட் தான். அதுவும் கொஞ்சம் ஆப்பிளும் ஒரு சாப்பிட்டிங்கன்னா நல்ல பிரேக்ஃபாஸ்ட் ஆகிடும். ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. 10 கொழுக்கட்டையும் கொஞ்சோண்டு ஒரு ஃப்ரூட்ஸும் சாப்பிட்டிங்கன்னா காலையில் ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி. இப்போ நம்ம மூடி வச்சுருக்கோம்ல, அது வந்து இப்போ கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். கொதிச்சிருச்சு பார்த்துங்க. கொதிச்சோடனே இனி என்ன செய்யலாம், இதில் அப்படியே நம்ம தட்டி விட்டுடலாம். நம்ம ஊற்றி வச்சுருக்கத அப்புறம் என்ன செய்யணும், இங்கே உள்ளதை நம்ம அப்படி உருட்டி அப்படியே போடலாம். இது வந்து ரொம்ப உருட்டி வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்து தான் பண்ணோன்னே கிடையாது, அப்படியே அது நின்றுட்டே செய்கிற வேலை தான் இதெல்லாம். இதுக்காக போட்டு அதிகமாக டைம் எல்லாம் எடுத்துக்கொண்டே தேவையில்லை. ஆல்ரெடி ஹாட் வாட்டர் விட்டு நம்ம கொழுக்கட்டை மாவு பிணைஞ்சதுனால ஆல்ரெடி மாவும் வறுத்த மாவுங்கிறதுனால அது ஈஸியாக ஆல்ரெடி வெந்துடும். நம்ம உருட்டி போடும் போதே பாருங்கள், அந்த மாவில் லைட்டாக ஒரு சூடான பதம் இருக்குது, என் கையிலே தெரியுது. அதிலே வந்து அந்த கொழுக்கட்டை வந்து நமக்கு வெந்துடும். ரெண்டாவது இந்த பாலில் நம்ம போட்டோன்னா மீதி 50% வெந்துடும். ஈஸியாக பண்ணிடலாம் பால் கொழுக்கட்டை. அது கொதிக்கும் போதே அதோட வாசனை நமக்கு நல்லா வருது.
பார்த்தீங்களா? இனி இதுக்கு சுகர் சேர்க்கணும். அப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த கட்டி பாலெல்லாம் லாஸ்ட்டு தான் சேர்க்கணும். இதுதான் பால் கொழுக்கட்டையோட கரெக்டான பக்குவம். இப்போ நம்ம போட்டாச்சு, போதும். கொழுக்கட்டை இவ்வளோ உருட்டி போட்டாச்சு. அப்புறம் ஒரு கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். இது லைட்டாக பார்க்கும்போது நமக்கு டக்குன்னு வந்துடும். இதெல்லாம் அதிகமாக டைம் எடுக்காது. ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிண்ட வேண்டிய தேவையும் இல்லை. அதிக நேரம் கிண்டும் போது அதோட ஃப்ளேவர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது. அதனால் கூடி போச்சுன்னா இது ஒரு 15 நிமிஷம் தான் ஆகும். இதெல்லாம் நின்றுக்கிட்டே செய்துட்டு வெளியில் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸுங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்னு கூட சொல்லலாம். அந்த திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள், அந்த பால் நம்ம கொழுக்கட்டை போட்டோன்னே அந்த திக்னஸ் வந்திருக்கு பாருங்கள். இதில் கொஞ்சம் தண்ணி நீங்கள் தைரியமாக விடலாம். தண்ணி வந்து பயப்படவே வேண்டாம். தண்ணி தைரியமாக விட்டுக்குங்க. இப்போ கொழுக்கட்டை வந்து அந்த நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். அந்த பார்க்கும்போதே தெரியுது பாருங்கள், இந்த கொழுக்கட்டை எவ்வளோ அழகாக எப்படி வெந்துருக்குது பார்க்கும்போதே தெரியுதா? இனி என்ன செய்யலாம்னா இனி அந்த ஃபஸ்ட்டு நம்ம எடுத்துருக்கோம்ல அந்த ஃபஸ்ட்டு பால், அந்த ஃபஸ்ட்டு பாலை விடணும். ஃபஸ்ட்டு பாலை விட்டுட்டு அப்புறமா சுகர் வந்து எவ்வளவு, ஒரு நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5 ஸ்பூன் நான் போட்டிருக்கேன். 5 ஸ்பூன் போதும். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மாவில் ஒரு 4 ஸ்பூனு கொஞ்சம் போட்டு தான் நம்ம 4 ஸ்பூன் அந்த சின்ன ஸ்பூனுக்கு போட சொன்னேன். 4 ஸ்பூன் போட்டு கொழுக்கட்டையிலே நம்ம ரெடி பண்ணனால இது வந்து இந்த பாலுக்காக நான் போட்டது. ஸோ 4 ஸ்பூன் போட்டால் போதும். ரொம்ப நல்லா வந்திருக்கும். அது பார்க்கும்போதே தெரியுது அந்த வாசனை. இந்த அரிசி மாவு ப்ளஸ் தேங்காய் பால் இந்த சீனி எல்லாம் கொதிக்கும்போது அந்த வாசனை ரெடி ஆயிடுச்சு தெரியுது. பால் கொழுக்கட்டை ரெடி. இப்போ நம்ம இதை ஒரு கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடலாம். கொதி வரட்டும். கொதி வந்தோடனே கொழுக்கட்டையை ரெடி பண்ணிடலாம். இப்போ வந்து போதுங்க, கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. நல்ல கொதிக்குது பார்த்தீங்களா? இது ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் கொதிக்க விடுங்க. 5 மினிட்ஸ் கொதிக்க விடவும் கொழுக்கட்டை ரெடி ஆயிடும். கொதிக்கணும்னா கொஞ்சம் நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் லைட்டாக அப்படி மூடி வச்சுக்கலாம். டக்குனே கொதி வந்துடும்.